நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளோ உடம்புல எந்த நோயாக இருந்தாலும், கிட்னியில் கல்லே இருந்தாலும் அதை கரையக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு என்ன கேட்டு எனக்கு இதை நிறைவேறணும்னு நினச்சி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது நிறைவேறதுக்கு நிறையவே சான்சஸ் உண்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்வதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். உடம்பில் உள்ள அனைத்து நோயும் நீங்கக்கூடும். அது என்ன பரிகாரன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, வெற்றி காண்பது என்பதில்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் நம்மை மீறி நடக்கும் சில காரியங்கள் இதற்கு மேல் முடியாது என்று திணறும்போது ஒரு சில பரிகாரங்கள் நாம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் ஒரே வழிதான் பார்த்திங்கன்னா சின்ன பரிகாரம். அதை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்தாலே போதுமானது. அந்த பரிகாரம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரி செய்யும் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி கிட்னியில் உள்ள கல்லை வந்து கரைக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ அது அந்த வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய பரிகாரம்னு கூட சொல்லலாம். நீங்கள் பணம் கேட்குறீங்களா, பணம் கொடுக்குவாங்க. நகை கேட்குறீங்களா, நகை கொடுக்கும். உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் போகணுன்னா, ரொம்ப நாளாக எனக்கு தலை வலிச்சிக்கிட்டு இருக்குது, ரொம்ப நாளாக இந்த மூட்டு வலியாக இருக்குது, ரொம்ப நாளாக இந்த வயிற்றில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செஞ்ச 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் பெருகணும், நகை சேரணும், வீடு கட்டணும், நிலப்பிரச்சனை, நீங்கள் எந்த கோரிக்கை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தீர்வுன்றது வந்து 3 நாள்லேயே கிடைக்கக்கூடியது. அது என்ன பரிகாரன்றது பார்த்திங்கன்னா, ஒரு அகல் விளக்கு உங்கள்கிட்ட என்ன பித்தளை இருக்குதா, வெள்ளி இருக்குதா, காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கா, உங்கள்கிட்ட எந்த விளக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு எடுத்துருக்கிறேன். அகல் விளக்கு வந்து அந்த மண்ணில் செஞ்ச அகல் விளக்குக்கு வந்து பவர்ன்றது வந்து ரொம்பவே அதிகம். விளக்கெண்ணெயை விட்டு நம்ம பஞ்சுத்திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். இதுக்கு வந்து நம்ம நெய் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. விளக்கெண்ணெயே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்து விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து வந்து என்ன பண்ணணும், விளக்குக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சோண்டு சீரகம் இருக்குது பாருங்கள், சீரகம் எடுத்து அந்த எரியக்கூடிய விளக்கில் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு போட்டாவே போதுமானது. நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அவ்வளோ நேரம் வந்து அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்காரணும். நீங்கள் அப்படி உட்காந்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது வந்து நீங்கள் சரி செய்யணும், என்னுடைய வலியை வந்து நீங்கள் சீராக்கணும், என்னுடைய மனக்குறையை வந்து சீராக்கணும், என்னுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் சீராக்கணும். இப்போது சீராக்கணும் சொல்கிற இல்லைங்களா, சீரகம் சீராக்கும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய வலிகளையும் உங்களுடைய வேதனைகளையும் சீராக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரக விளக்கு தாங்க. இதை நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் மனம் உருகி அந்த விளக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது வந்து செய்யணும். நீங்கள் 12 நாள் செய்யும் பொழுதே வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் உடம்புல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வருமானம் என்ன நீங்கள் நினச்சி எதை நினச்சி நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு உட்கார்றீங்களோ அதுக்கான ஒரு தீர்வு ஒரு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் 12 நாள் வந்து முழுதுமாக செய்ய வேண்டும். இப்போது உடம்புல இருக்கிற பிரச்சனையை வந்து சரி செய்யணுன்னா பார்த்தீங்கன்னா என்ன விளக்கு முன்னாடி வந்து நம்ம 3 வாட்டி என்ன வார்த்தையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என் அகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை
சீராக்க நமக அப்படின்றது 3 வாட்டி இந்த நாமத்தை வந்து நீங்கள் சொல்லணும். அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லணும். அதுக்கப்புறம் நோய் இருக்கிறவங்க, உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரில் ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் சீரகம் போட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்க பக்கத்துலே உங்கள் பக்கத்துலேயே அந்த சீரக தண்ணியும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு 3 முறை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரணும். 12 நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நோயின்றது இருந்துச்சுன்னா உடம்புல குடல் சம்மந்தமான நோய், கிட்னியில் பிரச்சனை, எந்த விதமான நோயாக இருந்தாலும் நொடி பொழுதில் கரையக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரக விளக்குக்கு உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த சீரக தண்ணி நீங்கள் குடிக்கும்போது அதன் நோயானது ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய சக்தி வந்து இந்த சீரக தண்ணிக்கும் உண்டு. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம். இப்போ வரப்போகின்ற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தாமதிக்காமல் இதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை நோயுமே ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இது ரொம்ப சிம்பிளானது தான். வீட்டில் இருக்கிற சீரகம் போட்டு நம்ம விளக்கேற்றி அந்த ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கான பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் ஒருபொழுதும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.